சர்வ வல்லமுள்ள தெய்வம். மாணவர்கள் எல்லாம் அவரை நோக்கி பார்த்து சொல்லுவீர்கள், எல்லை ஆனந்தம் எந்த வாழ்வில் வந்ததையா, சொல்ல நான் பேரின்னம் எந்த நூலில் பொங்குதையா. சொல்லுவீர்கள், எல்லை ஆனந்தம் எந்த வாழ்வில் வந்ததையா, சொல்ல நான் பேரின்னம் எந்த நூலில் பொங்குதையா. ஜீவனுள்ள நாளெல்லாம் அருமை பாடுவே, ஜீவனுள்ள நாளெல்லாம் அருமை பாடுவே.
துதியின் சத்தத்தை உயர்த்தும். உங்க ஆர்ப்பரிப்பின் சத்தம் உயரட்டும். பிசாசு மாம்சத்துல நம்மளை பலவீனப்படுத்துவோம், நம்மை சோர்வடைய பண்ணுவோம். உங்களை தேடி வருகிறதெல்லாம் மாம்ச கண்களால பார்த்த ஆவிக்குரிய ரிப்போர்ட்டா இல்லாம மாம்ச ரிப்போர்ட்டா இருக்கும். அந்த அலங்கத்தை சுற்றிலும் இருக்கிற காரியங்களை வேவு பார்க்க போனவர்கள் சிலர் நடக்கத்தோடும் பயத்தோடும் வந்து வாய்ப்பே கிடையாது, உட்பிரவேசிக்கவே முடியாது, நம்மளால ஜெயம் கொள்ள முடியாது. மாம்ச கண்களால பார்த்து பயப்படுகிறவர்களால் அல்ல, தேவன் நம்மை ஆலயத்தின் உள்ளே வைத்து நம்மை போஷித்து நம்முடைய வசனத்தினாலே நம்முடைய உயிர் பெற செய்வது, நம்முடைய ஆவி பலத்தினாலே நம்மை நடத்துவது. மாணவர்கள் ஒரு விசுவாசத்தோடு கூட துதிக்கிற எனக்கு தோல்வியே இல்லை, ஜெபிக்கிற எனக்கு தோல்வி இல்லை. முகத்தை நோக்கி பார்க்கிற என்னுடைய முகம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஓ நன்றி அப்பா, ஓ ஜீசஸ். ரெண்டு கரத்தை உயர்த்தி ஆவிக்குரிய ஓட்டத்தில் மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல நமக்கு போராட்டம். இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு சீக்ரெட் பிளேஸ்ல இருக்கிற எல்லா ஆவிக்குரிய மண்டலத்திலும் நாம் மேற்கொண்டு ஜெயம் பெறுகிறதற்கு ஏதுவாக தேவன் நமக்கு ஒரு ஆவியின் பலத்தை கொடுத்திருக்கிறார். சில வேளையில மாம்சம் நம்மை பலவீனம் அடைய செய்கிறது, நம்முடைய ஜப வாழ்க்கையை குன்றி போக பண்ணுகிறது, நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை குன்றி போக பண்ணுகிறது. நம்மால வேலையில ரெண்டு கரத்தை உயர்த்தி கிருபை எனக்கு தாங்கப்பா, பலனை எனக்கு தாங்கப்பா, கிருபை என நாடுகிறது சொல்லுங்க. அவரை நோக்கி பார்த்து முடியாதப்பா, வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா, வாழ தெரியாதப்பா, ஓ முடியாதப்பா, வாழ தெரியாதப்பா, ஓ முடியாதப்பா, வாழ தெரியாதப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம ஏசையா. அவரை பார்த்து சொல்லுங்க, நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் உங்க கிருபைதான், அப்பா நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் ஏசப்பா கிருபைதான், நான் நிற்பதும் நினைப்பதும் உங்க கிருபைதான் அப்பா, நான் நிற்பதும். ஏசையா, ராத்திரி வேளையில உடைய திரு சமூகத்திற்கு முன்பாக இருந்து நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம். எங்களால் அல்ல ஆண்டவரே, உடைய கிருபையினாலே எந்த மதிலையும் தகர்க்கவும், எந்த மதிலையும் தாண்டவும், எந்த மதிலையும் மேற்கொள்ளவும் சபையாகிய எங்களுக்கு நீர் கிருபை கொடுத்திருக்கிறீர், சபையாகிய எங்களுக்கு நீர் பலனை கொடுத்திருக்கிறீர். ஓ, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து அதன் நடுவிலே மகிமையாக வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறேன். என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு அக்கினி மதிலாயிருந்து எங்களை நோக்கி படையெடுத்து வருகிற எந்த சேனையானால் அவைகளை விழுங்கும்படியா மேற்கொள்ளும்படியா தேவனை
எங்களோடு கூட இருந்து கிரியை செய்கிற எல்லா மகத்துவங்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்தும். தொடர்ந்து உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். எங்களோடு கூட பேசு, அடியனை மறைத்து வெளிப்படுவீராக. இந்த பரலோக நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசு ராஜாவின் இன்ப நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாம் அமர்வோம். கிறிஸ்துவுக்கு பிரியமான உங்கள் யாவரையும் இயேசு ராஜாவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த 3 நாளும் உங்கள் நடுவில் இணைந்து ஊழியம் செய்யும்படியால் என் அன்போடு அழைத்திருக்கிற அருமையான நானின் ஐயாவுக்கு, அவங்க குடும்பத்தாருக்கு, முக்கியமாக எலிசா பிரதருக்கு, அருமையான சபையோராகிய உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். விசேஷமாக இந்த நாளில் இணைந்திருக்கிற அருமையான தேவ மனிதனுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துதலை ஏறெடுக்கிறேன். கடந்த 2 சர்வீஸில் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, அவருடைய பிரசன்னம் நம்முடைய வீடுகளுக்குள்ளே நமக்குள்ளே இருக்கும் பொழுது, அவர் நம்முடைய சிறுமையை எவ்வளமாய் மாற்றுகிறார். அவர் நம்முடைய சிறுமையை போக்குவதற்கு நாம் சிறுமைப்பட்டவர்களாய், ஆவியிலே நொறுங்குண்டவர்களாய், வசனத்துக்கு முன்பாக நடுங்குகிறவர்களாய் இருப்போம் என்றால் தேவன் நம்முடைய சிறுமையை முற்றிலுமாய் மாற்றி நம்ம அலங்கரிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதாய் நாம் முதல் ஆராதனையில் தியானித்தோம். இன்று பகற்காலை வேளையிலே அவ்வண்ணமாகவே அவருடைய பிரசன்னம் எங்கு உண்டோ அந்த இடத்துல தேவன் அந்த இடத்தின் தன்மையை மாற்றுகிறார். அந்த இடத்துக்கு இருக்கிற அவப்பெயரை மாற்றுகிறார். அவர் இருக்கிற வீட்டினுடைய தன்மையை மாற்றுகிறார், அவப்பெயரை மாற்றுகிறார். ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஐடென்டிட்டியவே கர்த்தர் மாற்றுகிறார் என்பதாய் இந்த காலை வேளையில சகேயுடைய வாழ்க்கையிலிருந்து, எரிகோ பட்டணத்திலிருந்து, அந்த காட்டத்தி மரத்திலிருந்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படியாய் நேரிட்டது. பிரியமான தேவஜனமே, அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மாலை வேளையிலே நான் உங்களோட கூட பேச விரும்புகிறேன். காலை வேளையிலே நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். அதை யாராவது ஒருவர் வாசிங்க. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளார், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். அல்லேலூயா. இந்த காலை வேளையில நான் உங்களுக்கு சொன்னேன், ஜென்ம சுபாவங்கள் நம்ம என்னவா மாத்திருதா? சொல்லுங்க, எப்படியா மாத்திருந்தாங்க? பைத்தியமா மாத்திரு. ஆவிக்கேற்ற பிரகாரமா நிதானிக்கவே என்ன பண்ண மாட்டேங்குது, விட மாட்டேங்குது. ஆனா ஆவிக்குரியவன் என்ன பண்றானா? நிதானிக்கிறானா, ஆராய்ந்து அறிகிறானா. அல்லேலூயா. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க நிதானிப்பதற்கும் அநேக காரியங்களை ஆராய்ந்து பார்த்து நீங்கள் முடிவெடுப்பதற்கும் அது ஏதுவாய் இருக்கிறது. ஆனா ஜென்ம சுபாவமான கிரியை அவைகள் நாம் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் நடக்கக்கூடாதபடிக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை அது முடக்கி விடுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவச்சனமே நல்லா கவனிங்க. இந்த மாம்சமா இருக்கிற நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு ஜென்ம சுபாவம் உண்டு. இருக்குதா இல்லையா? நம்ம எல்லாருக்குமே ஒரு சைக்காலஜிக்கல் கெப்பாசிட்டி ஒன்று இருக்குது. சில பேருக்கு டப்புன்னு கோபம் வந்துடும். என்ன சொல்லுவாங்க, மூக்குக்கு மேல என்ன வருதா? கோபம் வருதா? வரலையா? என்ன அமைதியா இருக்கிறீங்களே? கோபம் வருதா இல்லையா? சில பேருக்கு என்னதான் சொன்னாலும் கோபமே வராது. அவங்களெல்லாம் பார்த்து என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு சொரணை இருக்கான்னு கேட்பீங்களா மாட்டீங்களா? அல்லேலூயா. சில பேர் என்ன நல்லதா ஜோக்கு சொன்னா கூட சிரிக்கவே மாட்டாங்க.
அவங்க முகம் எப்பவுமே எப்படி இருக்கும்? உம்முன்னுதான். இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க திரும்பி பாருங்க, சிரிக்கிறாங்களா உம்முன்னு இருக்கிறாங்களா பாருங்க. சில பேருக்கு மொக்க காமெடி சொன்னா கூட உழுந்து உழுந்து சிரிப்பாங்க. அவங்க சிரிப்பு என்ன பண்ண முடியாது, அடக்கவே முடியாது. சில பேருக்கு எதையாவது ஒன்று சொன்னா கூட கண்டுக்கவே மாட்டாங்க. என்ன சொன்னாலும் தொடச்சி போட்டு போயிடுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா யாரு சிலர் இருப்பாங்க, எது சொன்னாலும் என்ன பண்ணுவாங்க, அமைதியா இருக்காங்க. ஒரு மூலையில போய் உட்காந்து என்ன பண்ணுவாங்க, அழுவாங்க. சிரிக்கிறவங்கள கூட சமாளிச்சலாம், அழுகுறவங்கள என்ன பண்ண முடியாது. நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது, ஜென்ம சுபாவம் இருக்குது. இந்த ஜென்ம சுபாவம் ஆவிக்குரிய பிள்ளைகளோட வாழ்க்கையில மாற்றம் பெற்று இருக்கும். நம்ம எல்லாம் ஜென்ம சுபாவம் உடையவர்களாக முன்பே தூரமாய் இருந்த நாம இப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அவருடைய ரத்தத்தினால அவரிடத்துல என்ன இருக்கிறோம், சமீபமாய் இருக்கிறோம் இல்லையா? முன்னாடி இந்த உலகத்தின் தன்மை நம்மிடத்துல இருந்தது. ஆனா இப்போ இந்த ரட்சிப்பின் பாத்திரங்களாக இப்படி ஆவிக்குரிய சபைக்குள்ள சஞ்சரிக்கிற நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கொடுத்திருக்கிறாரா இல்லையா? இந்த ஜென்ம சுவாபமே நம்ம இடத்துல இருந்தாலும் என்றைக்கு நான் ஆவிக்குரியவனாக, ஆவின் வஸ்திரம் தரித்தவனாக, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இயேசு என்னைக்கு உள்ள வந்தாரோ பழைய எல்லாம் என்ன இருக்கணுமா, போய் இருக்கணும். அல்லேலூயா. உங்க பக்கத்துல இருக்கும் கையை பிடிச்சி கேளுங்க, பழைய எல்லாம் போயிருச்சா? பழைய கேரக்டர் போயிருச்சா? இல்ல அதே கேரக்டர் தான் இன்னும் இருக்குதா? அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்க யோசிப்பாங்க, உனக்கு போயிருச்சு. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? சென்னை பட்டணத்துல சில டைம் ஊழியத்துக்கு போகும்போது மெயின் சென்னைக்குள்ள போனீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன ஏரியாவாக தான் இருக்கும். அங்க இருக்கிற முக்காவாசி ஊழியக்காரங்க பிறப்பிலே கிறிஸ்தவங்களாம் கிடையாது. மிகப்பெரிய ரவுடிகளா இருந்து போதை வசதிகளுக்கு அடிமைப்பட்டு அப்படி மாற்றம் கண்டு ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்று அவர்கள் ஊழியத்துக்கு வந்தவர்கள் நிறைய பேர் நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் மட்டும் முன்னாடி மாதிரி இருந்தேன், பழைய ஆள் மாதிரி நான் இருந்தேன், இன்னத்துக்கு அவனுங்கெல்லாம் வாய திறக்க முடியாது. ஒரு முறை ஒரு கூட்டத்துக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. எனக்கு எங்க நடக்குது எதுவுமே தெரியாது. ஒரு ஊழியக்காரர் கூப்பிட்டாருன்னு போயிட்டேன். சென்னையில வியாசார் பாடின்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியுமா? புளியாந்தோப்புன்னு ஒரு ஏரியா சொல்லுவாங்க. அந்த இடத்துல மெயின் ரோட்ல பாதி மெயின் ரோட்டை பிளாக் பண்ணி ஒரு பாஸ்டர் மீட்டிங் நடத்துறாரு. இப்ப நான் இங்க இப்ப ஈவினிங் கூட இருக்கும்போது இங்க ஆவிக்குரிய பாட்டு ஓடுது, கொஞ்சம் தூரம் தள்ளி போனா சினிமா பாட்டு ஓடிட்டு இருக்குது. அதே போல அந்த டைம் விநாயகர் சதுர்த்தி டைம். அப்போ மீட்டிங் ஸ்டேஜ் போட்டு மீட்டிங் நடத்துறாரு. ஜஸ்ட் ஒரு 50 அடி தள்ளி பெரிய சிலை ஒன்று வச்சு அவங்க நல்ல ஸ்பீக்கர் சேர்த்து போட்டு பயங்கரமா பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆவிக்குரிய போதகர் அழகா வேற எதனா ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அவர் கூட்டம் நடத்திருக்கலாம். ஆனா அவர் அந்த ஏரியா தாதாவா இருந்தவரா. இப்ப அவருக்கு நான் கூட்டம் நடத்துவேன்னு தெரிஞ்சும் நீ போட்டிருக்கிறேன்னா நான் சும்மாவா விடுவேன்? நானும் பக்கத்துல என்ன பண்றேன், கூட்டம் போடுறேன்னு போட்டு என்ன வேற வலிச்சு விட்டு எனக்கு பிரசங்கமும் பண்ண முடியாம பாட்டும் பாட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். கீபோர்டு வாசிக்கிறவரப்பா வாசிக்கிட்டே இருப்பா, எனக்கு அது பின்னாடி கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு அந்த மீட்டிங் எப்படியோ நான் சமாளிச்சு முடிச்சுட்டு வந்தேன். மீட்டிங் முடிச்சோடனே சொன்னாரு, நான் மட்டும் பழைய ஆள் மாதிரி இருந்தான்னா இந்த இடத்துக்கு ஒருத்தனும் ஒரு சிலையை நேரத்துல வச்சிருக்க முடியாது. எல்லாம் கையில நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இத மட்டும் நான் கையில எடுக்கலன்னு வச்சுக்கோங்க, இன்னத்துக்கு ஒரு வழி. எத்தனை பேர் அப்படி சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், எனக்கு
தண்ணியில முங்கி எழுந்தீங்களோ அன்னைக்கே அந்த பழைய வாழ்க்கை போச்சு உங்களை விட்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ ஜனமே நல்லா கவனி. சில பெயர் கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை பெயரளவாய் ஏற்றுக்கொண்டு பெயரளவாய் நம்பி வெறும் பைபிள் வெறும் ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்னு இருக்கும். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில எந்த மாற்றமும் இருந்திருக்காது. கவனிக்கிறீங்களா? ஆனால் ஆவிக்குரிய சபைக்குள்ள இருந்து ஆவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நாம் ஒரு காரியத்தை நன்கு உணர்ந்திருக்க வேண்டும். மாற்றம் நம்மிலே இல்லாமல் நாம் உண்மையாகவே சத்தியத்தின் பாதையில இல்லை, ஆவியானவருடைய வழிநடத்துதலின் பிரகாரம் நாம் இல்லை என்று அர்த்தம். அல்லேலூயா. அபிஷேகம் பெற்று ஆவியில நிரம்புகிற பாத்திரம் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் கை தூக்குங்க. யாருமே தூக்க மாட்டீங்க. யாரும் நான் சொல்லிட போறேன்னு பயமா? நான் ஆவியில அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுற ஆளுன்றவங்கள கை தூக்குங்க பார்க்கலாம். நல்லா கை தூக்குங்க. பாதி கை வர மாட்டேங்குது. சரி, நல்லா கவனி. ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஆவிக்குரிய சபையில இருந்து ஆவியானவரோட நடத்துதலில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இந்த ஜென்ம சுவாபம் ஒன்று இருக்கவே இருக்காது. If you are truly anointed, நீங்க உண்மையாகவே அபிஷேகத்தின் நிறைவுல இருக்கிறீங்கன்னா உங்களிலே பெரிதான மாற்றம் வந்திருக்கும். ஏன்னு நான் சொல்றேன், இந்த ஆவியானவருக்கு இருக்கிற அனுபவமே என்ன தெரியுமா? அவர் நம்மிலே இருக்கிற நேச்சுரலா கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? நேச்சுரலா சில பழக்க வழக்கங்கள், அதுதான் அந்த ஜென்ம சுபாவம். ஜெனரேஷன் டு ஜெனரேஷன், சந்ததி சந்ததியா நேச்சுரலா சில பேருக்கு சொல்றாங்க இல்லையா, இவங்க இந்த அப்பாவுக்கு இருக்கிற ஜீன் இந்த பையனுக்கும் இருக்குது. அந்த ஜீனுக்கு என்னப்பா தமிழ்ல பொது ஐயா என்ன தெரியுமா ஐயா? ஐயா ஏதோ சொல்றாரு எனக்கு தெரியல. சரி விடுங்க, சும்மாவும். எல்லாருக்குள்ளும் எங்க அப்பாவுடைய கேரக்டர் எனக்குள்ள இந்த காலையில கூட சொன்ன இல்லையா, அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? ஆனா என்னைக்கு இந்த ஆவியானவர் வந்து நம்மளை தொடராரோ அன்னைக்கே இது மாறிடுமா? எப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுகளை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஆவியானவர் அக்கினியா இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். நீங்க யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை யாராவது ஒருவர் வாசிங்க பார்க்கலாம். யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரே மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அல்லேலூயா. ஐயாமா நல்லா கவனி. இன்னைக்குதான் நமக்கு கேஸ் அடுப்பு இன்னமும் வந்துருச்சு. நிறைய வயதுல மூத்தவர்கள்லாம் இருக்கிறீங்க. இந்த கேஸு சிலிண்டர்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம தான் எதை போயிட்டு உடச்சிட்டு வந்து அடுப்பில் வைப்போம். விறகுகளை என்ன பண்ணுவோம், வெட்டிட்டு வருவோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் ஒரு 90களில் பிறந்தவன். எனக்கு இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியும் தெரியுது. நான் அன்னைக்கு இருந்த விறகு அடுப்பு ஊதுகுழல் அது இருக்கிற டைம்ல கூட நான் என்ன பண்ணேன், வளர்ந்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் எங்க அம்மா எங்க அக்காங்கெல்லாம் போயிட்டு விறகுகளை வெட்டிக்கிட்டு என்ன பண்ணுவோம், தலைமையில வச்சுக்கிட்டு வருவோம். நான் சின்ன பையன்றதுல எனக்கு மட்டும் சின்னதாக ஒரு கட்டு கொடுத்துருவாங்க. அவங்களாம் பெருசு பெருசாக தலைமையில வச்சுக்கிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ அந்த முச்செடி அது எவ்வளவு பெருசுன்னு தெரியல, ஆனா செடி தான் பைபிள்ல போட்டிருக்கு. ஒரு முள்ளு செடி
எரியறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? உங்க அனுபவத்துல நீங்க சொல்லுங்க. ஒரு முள்ளு செடி ஜுவாலித்து எரிந்ததாம். எப்படி? நல்லா தகன்னு எரியுது. அது எரியறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்களேன். ஒரு 10 நிமிஷம், அரை மணி நேரம் கூட வச்சுக்கோங்களேன். இவன் வனாந்தரத்தின் பின்புறத்துல ஆடுகளை ஓட்டிட்டு வரானாம். எப்பவுமே ஓட்டிட்டு வர பாதை இல்லை. ஆண்டவர் அவனுக்கு டேக் டைவர்ஷனை உண்டாக்கி அவனை ஒரு விதமான ரூட்ல கொண்டு வர்றாரு. இவன் தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டே வரான். இது அப்படியே ஒரு மாதிரி எரியுது, அணைஞ்சிரும்னு பார்த்தா கூட இது ஜுவாலித்து என்ன பண்ணுதான்? எரிந்து கொண்டே இருக்கிறதா. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு முள்ளு செடி மிஞ்சி போன 10 நிமிஷத்துக்குள்ள ஜுவாலித்து எரிந்தா இமிடியேட்டா அதுல இருக்கிற பெலன் கொஞ்சம் கொஞ்சமா போக போக நெருப்பும் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிரும்? குறைஞ்சிடும். அதுக்கப்புறமா அது ஒரு மாதிரி அணைஞ்சு போயிட்டு அதுல இருந்து வெறும் புகை மட்டும்தான் என்ன பண்ணும் வரும். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க. இது அக்கினியால ஜுவாலித்து எரிந்தும் வெந்து போகாம இருந்துச்சா. ஒரு செடியினுடைய இயற்கை தன்மையே அது அக்கினிக்கு இறையானா அது பஸ்மமாகி உடனே பலன் இழந்து மொத்தமா எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். ஆனா இந்த செடியின் மீது இறங்கினது மாம்சமான அக்கினி கிடையாது, பரலோக அக்கினி அந்த செடியின் மீது வந்து இறங்கினபடினாலே அதனுடைய மாம்ச தன்மையையே, அதனுடைய நேச்சுரல் தன்மையையே இந்த ஆவியானவர் மாற்றி விட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த செடியினுடைய ஜென்ம சுபாவமே அது அக்கினிக்கு இரையானால் அது அமிழ்ந்து போகும், அது எரிந்து சாம்பலாய் விடும். ஆனால் அது எரிந்து போகவே இல்லை, சாம்பலாகவே இல்லை, அது ஜுவாலித்து எரிந்து கொண்டிருக்கும். ஒரு நெருப்பினுடைய தன்மையே அது ரொம்ப ஜுவாலித்து எரிந்துச்சுன்னா பக்கத்துல போனா கூட நம்மளுக்கு என்ன ஆயிரும்? சுட்டிடும். ஆனா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 7 மடங்கு அதிகரிக்கப்பட்ட கூட்டப்பட்ட அக்கினி சூளைக்குள்ளே தூக்கி எரியப்படுகிறார்கள். போனவங்க என்ன ஆயிட்டாங்க? மரித்து போய் விட்டார்கள். ஆனா உள்ள போய் விழுந்த இவங்க உலாவி கொண்டிருக்கிறார்கள். மனுஷனுடைய ஜென்ம சுபாவம், இந்த மனுஷனுடைய சரீர தன்மை அக்கினிக்கு கிட்ட போனா கூட அப்படியே நமக்கு ரொம்ப நேரம் என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. நான் சொன்னேன் இல்லையா, நேற்று மாலை வேலையில கூட நான் நிறைய ஷூட்டிங்லாம் எடுத்திருக்கிறேன்னு. சில டைமு நைட்டு ஷூட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா கேம்ப் ஃபயர் செட்டப்னு சொல்லுவாங்க. நடுவில் நிறைய விறகுகளை வச்சு நெருப்பை கொளுத்தி விடுவாங்க. இதில் வேற பாட்டு பாடுறவங்க, ஐயா நான் கிட்ட போய் நிற்கிறேன், என்னை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்ல நெருப்பு கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு ஷாட் ஒன்று எடுங்கன்னுவாங்க. அவரு கொஞ்சம் தள்ளி நிற்பாரு. ஆனால் நான் பக்கத்தில் போய் கேமரா வச்சுட்டு நின்னா எனக்கு சைடெல்லாம் அப்படியே என்ன ஆகும், அப்படியே சுகம் பயங்கரமா. அதுக்கப்புறமா நான் பாட்டு பாடுற காலம் வந்து ஒரு என் நண்பனுக்கு ஒரு பாட்டு பாடினேன்னா அவரு எனக்கு வந்து நெருப்பு செட்டப்ல தான் பாட்டு வேணும் அப்படின்னு ஒரு மிஷினரிகளுக்காக ஒரு பாட்டு பண்ணும்பொழுது நெருப்புக்கு பக்கத்துல வந்து நின்று நான் எப்படி மற்றவங்களை வேலை வாங்கினோ என்ன ஒருத்தர், ஐயா நெருப்பு கிட்ட வாங்கய்யா அப்பதான் நல்லா ஒரு ஷாட்டு. கிட்ட வர வர எனக்கு தக உடம்பெல்லாம் சுடுது. மனுஷனுடைய ஜென்ம சுபாவம், சரீரத்தின் சுபாவமே நெருப்புப்பட்ட அவன் பொசுங்கி போய் விடுவான். ஆனால் அன்று அந்த 7 மடங்கு கூட்டப்பட்ட அந்த அக்கினி சூளைக்குள்ள என் நாதர் என் கர்த்தர் உள்ளே பிரவேசித்தபடினாலே அந்த அக்கினியின் தன்மை மாறி போனது. அந்த அக்கினுடைய ஜென்ம சுபாவமும் மாறினது. மனுஷனுடைய சரீரத்தின் ஜென்ம சுபாவமும் மாறினது. ஏவச்சனமே, பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி உங்க மேல வரும்னா உங்க ஜென்ம சுபாவம் மாறிடும், உங்க கேரக்டர் மாறிடும், உங்க பழைய கோபம் போயிடும், உங்க வைராக்கியம் போயிடும், உங்க தன்மையே மாறிடும். உங்ககிட்ட ஒரு புது ஜீவனை, புது அர்த்தத்தை, புது வாழ்க்கையை ஜனங்கள் பார்க்க ஆரம்பிப்பார்கள். பேதுரு அவனுக்குள்ள இருந்த சுபாவங்கள், அவன் ஆண்டவரை அதிகமாய் நேசித்தாலும், அவன் ஆண்டவர் மீது அதிக பற்று வைத்திருந்தாலும், ஆண்டவரை யார் உம்மை மறுதலித்தாலும் நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று ஆண்டவரை பார்த்து பேசினாலும் ஆண்டவர் பார்த்தார்,
தம்பி, உங்ககிட்ட ஒரு சுபாவம் இருக்கிறது. இந்த இரவு வேலைக்குள்ள விடியறதுக்குள்ள சேவல் கூவுறதுக்குள்ள நீ 3 தரம் என்ன பண்ணிடுவேன், மறுதளித்து விடுவாய். இந்த பேதுருவோட வாழ்க்கை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வாழ்க்கை. ஆண்டவர்கிட்ட நிறைய நல்ல பேரும் வாங்கியிருக்கிறாரு, ஆண்டவர்கிட்ட நிறைய கெட்ட பேரும் வாங்கியிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு பைபிள்ல 2 பேரை பார்த்து தான் ஆண்டவர் எனக்கு பின்னாக்கப்போ சாத்தானேன்னு சொன்னார். ஒன்று டைரக்டா பிசாசை பார்த்து சொன்னாரு, இன்னொன்று பேதுருவை தான் பார்த்து சொன்னார். அந்த அளவுக்கு பேதுரு அக்கிஸ்ட் கேட்டகரியில இருந்திருக்கிறார் சீஷர்களுக்குள்ளவே. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த பேதுரு என்று அவருடைய அபிஷேகத்தை அந்த பெந்தெகோஸ்தே நாளில பெற்று கொண்டானோ, அடுத்த ஒரு சில மணி துளிகளுக்குள்ள அவன் சாட்சி உள்ளவனாய், பலன் உள்ளவனாய், பணிப்பறிவு இல்லாத அவன் எழும்பி நின்று ஆண்டவருக்கு சாட்சி கொடுக்கிறவனாய் இருக்கிறான். அவனுடைய ஒரு பிரசங்கத்துல ஆயிரங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள சேர்க்கப்படுகிறதற்கு ஏதுவாக அவனுடைய சுபாவம் மாறுகிறது, அவன் கேரக்டர் மாறுகிறது, அவனுடைய வாழ்க்கை தன்மை மாறிவிடுகிறது. அல்லேலூயா. ஐயாம்மா, இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், இத்தனை வருஷ கிறிஸ்துவ வாழ்க்கையில உங்கள் சுபாவத்துல என்ன மாற்றம் வந்திருக்கு? உங்க கேரக்டருக்குள்ள என்ன மாற்றம் வந்திருக்கு? இந்த கேரக்டர் மாறாம நாம மற்றவங்களுக்கு சாட்சி கொடுக்கவே முடியாது. உங்க கேரக்டர் மாறாம நீங்க ஆவிக்குரிய பிள்ளையா இருக்க முடியாது. வேஷம் வேணா போடலாம். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கும் கையை பிடிச்சு சொல்லுங்க, இத்தனை வருஷ கிறிஸ்தவ வாழ்க்கையில கேரக்டர் மாறிடுச்சா இல்லை இன்னும் அதே பழைய கேரக்டர் தான் இருக்குதா? நான் நிறைய எடுத்துக்காட்டுகள், 1000 எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு முன்னாடி சொல்ல முடியும். நான் என் சபையில ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒன்று இருந்துச்சு, அதில் நான் வேலை செய்வேன். அப்போ என்னதான் பேங்க்குக்கு அனுப்புவாங்க. இவங்க அம்மா இருக்கிறாங்க, அவங்க ஒரு பொறுப்புல இருந்தாங்க. ஒன்று அவங்க போவாங்க, இல்லைன்னா நான் போவேன். இப்போ ஒரு முறை நான் பேங்க்குக்கு போறேன். வயசானவங்க எல்லாம் வருவாங்க இல்லையா, எனக்கு சில வயசானவங்க செல்லாம் நான் முன்னாடி போயிட்டுமா அப்படின்னு கேட்டா, நான் போங்கம்மா, நம்ம சின்ன பையன், வயசானவங்க நிற்பாங்க, நீங்க முன்னாடி போனீங்கன்னா 5 பேர் இருந்தா கூட நான் பின்னாடி போய் நின்றுப்பேன். ஆனா ஒரு முறை பேங்க்ல எப்பவுமே ஒரு 4-5 கியூ இருக்கும் இல்லையா, அது முக்கியமா அந்த பென்ஷன் நாட்கள் வந்துருச்சுன்னா பேங்க் என்ன இருக்கும், கூட்டமா இருக்கும். இப்போ நான் அந்த பென்ஷன் டைம், சேலரி போடுற டைம், சேலரி போடுறதுக்காக செக் கொடுக்கறதுக்காக நான் போறேன். இப்போ நிறைய வயசானவங்க என்ன பண்றாங்க, நிற்கிறாங்க, இல்லைன்னா அவங்கள உட்கார வச்சுட்டு அவங்க குடும்பத்தார் யாராவது நிற்கிறாங்க. அப்படி ஒரு 4-5 கியூ இருக்குது. திடீர்னு பேங்க்குள்ள பார்த்தா பயங்கர சலசலப்பு, ஒரே சண்டை. என்னடான்னு அப்படி திரும்பி பார்த்தா ஒரு அம்மா பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் நான் நின்று இருக்கிறேன், என்ன பார்த்தா உங்களுக்கு பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா? எவ்வளவு நேரம் நின்று இருக்கிற, நீ வந்து உள்ள வந்து என்ன பண்ற, உள்ள நுழைய பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா சாக்கரையும் வெளியே வருது. யாருடா அப்படின்னு கொஞ்சம் எட்டி பார்த்தா, எங்க சர்ச்சில் முதல் வரிசையில நல்ல வெள்ளை புடவை கட்டின்னு அப்படியே கொஞ்சம் ஆராதனை வந்தாலே அப்படியே குதி 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 குதின்னு குதிக்கிற ஒரு அம்மா. நான் அவங்களை பார்த்தோன்னே தலைமறை வாயிலான்னு யோசிச்சேன். ஏன்னா பேங்க்ல இருக்கிற பாதி பேருக்கு நான் அந்த சர்ச்சு ஆளுதான், அந்த சர்ச்சில் தான் வேலை செய்யுதுன்னு எல்லாம் தெரியும். எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு கியூ போனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சண்டை ஓஞ்ச பிறகு உள்ள வரலான்னு வெளியில போயிட்டேன். ஐயாம்மா, நான் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், இதெல்லாம் நம்ம கையில எடுத்துட்டோம், இதை வச்சுக்கிட்டு தான் தினமும் சர்ச்சுக்கு வரோம், வாரம் வாரம் சர்ச்சுக்கு வரோம். உங்க சுபாவம் மாறிடுச்சா? ஜென்ம சுபாவம் மாறிடுச்சா? உங்க வீட்டுக்குள்ள மாறிடுச்சா? கல்யாணம் கட்டும்போது பாதி பேர் ரசிக்கப்பட்டிருக்கிற மாட்டீங்க. இப்பதான் ஒரு ரட்சிப்பின் பாதையில வந்திருக்கலாம் சில பேர், இல்லைன்னா பிறப்புலயே
ஒரு ஆவிக்குரிய அனுபவம் இருந்திருக்கலாம், இல்லைன்னா இந்த சில பாரம்பரிய சபைகளிலே இருந்து நீங்க இப்போ ஒருவேளை ஆவிக்குரிய சபைகளுக்குள்ள அபிஷேகத்தின் அனுபவத்தை, அந்நிய பாஷையின் அனுபவத்தை பெற்றிருக்கிறவர்களாக நீங்கள் வந்திருக்கலாம். ஆனா நிறைய பேருக்கு ஆவிக்குரிய சபைக்குள்ளவே வந்துட்டாலும் பாரம்பரியத்தின் அனுபவம் என்ன பண்ணாது, போகவே போகாது. கவனிக்கிறீங்களா? நம்மளுடைய உடல் மொழி, நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரமா இருக்கிற நம்முடைய கல்ச்சர், இது எல்லாமே இந்த இந்திய நாட்டினுடையது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ட்ரெஸ்ஸுக்கு வேணா நம்ம ஃபாரின் காரியத்தை அடாப்ட் பண்ணிப்போம். கவனிக்கிறீங்களா? ட்ரெஸ்ஸுக்கு வேணா என்ன பண்ணுவீங்க, ஃபாரின் காரியத்தை அடாப்ட் பண்ணிப்பீங்க. இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்களாம் என்ன பண்றாங்க, கல்யாணம் வந்தாங்க பாஸ்டர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ஒரு பெரிய மண்டை பிச்சுக்கிற காரியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க நாங்க கவுன் தான் போடுவோம். எப்படிங்க? சில ஊழியக்காரங்க என்ன பண்ணிடுறாங்க, அனுமதிச்சிடறாங்க போட்டு தொலை அப்படின்ற மாதிரி. ஆனா சில ஊழியக்காரங்க என்ன பண்றாங்க, நீ ஆவிக்குரிய பிள்ளையா கல்யாண டைம்ல என்ன பண்ணணும், புடவை தான் கட்டணும். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம மைண்டுக்குள்ள ஃபாரின் கல்ச்சருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஆனா நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் அடிஸ்தானமா இருக்கிற சில உலக பழக்க வழக்கங்கள், வசனத்தையே நம்ம தியானித்தாலும் இன்னும் என்ன ஆகல, மாறல. கவனிக்கிறீங்களா? முன்னே தூரமா இருந்தோம், உலகத்தின் பட்சமா இருந்தோம், உலகத்தின் பழக்க வழக்கங்கள் நமக்கு இருந்தது. ஆனா இன்றைக்கு வசனத்தின் பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். வசனத்தை பற்றி இருக்கிறோம், வசனத்தையே நம்பி இருக்கிறோம். ஆனா இன்று வரையிலும் ஆவிக்குரிய சபைக்குள்ள இருக்கிற நாம கூட 4 நட்சத்திரம் பார்க்கிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிறோம். நான் அமைதியாயிட்டீங்க. யம கண்டோம், நான் கண்டோங்க. ஒரு பாதி பேர் நம்ம நம்பிட்டு இருக்கிறோம் யமன் எருமை மேலதான் என்ன பண்ணுவாரு. வசனத்தை பிடிச்சுக்கிட்டோம். ஆனா இன்னும் சில ஜென்ம சுவாபம் நம்ம விட்டு என்ன பண்ணல, மாறல. கவனிக்கிறீங்களா? இன்று வரையில நிறைய பேர் அவங்க வீட்டு முருங்கை மரத்துல செருப்பு மாட்டி வைக்கிறாங்க. அந்த பழக்க வழக்கம் உங்களுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. எங்க ஊர்ல பண்றாங்க இன்னும். ஏன் தெரியுமா? பேய் வந்துருமா. என்னங்க? கர்த்தருக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக இந்த வசனத்தின் பட்சமாக வாழ ஆரம்பித்த பின்பும் இன்னும் சில மாம்ச சடங்குகளுக்கு இடம் கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். இன்னும் வரையிலும் நல்ல ஆவிக்குரிய சபைக்கே வந்தாலும் வேளாங்கண்ணிக்கு போய் மொட்டை அடிச்சாதான் எங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களோட முடியெல்லாம் கீழே உழுன்ற நம்பிக்கையில பாதி பேர் இருக்கிறாங்க. எனக்கு சென்னையில நிறைய பேர் தெரியும். வருஷத்துக்கு ஒரு முறையாவது வேளாங்கண்ணிக்கு டூருக்கு வந்துருவாங்க. ஆனா அவங்கள ஞானஸ்தானம், மூழ்கு ஞானஸ்தானம் பெற்று இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகளுக்கு போறவங்க தான். ஆனாலும் இன்னும் சில சுபாவம் என்ன பண்ணல, மாறல. இன்று வரையிலும் பிள்ளைங்களுக்கு கண்ணு வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, திருஷ்டி போட்டு வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க? நிறைய ஆவிக்குரிய பெற்றோர் கூட என்ன பண்றாங்க, வைக்கிறாங்க. அப்படியா? இங்க யாரும் அப்படி இருக்க மாட்டீங்கன்னா நம்புறேன். அப்படி யாருன்னா இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா இருக்கிறாங்கன்னா அவங்கள பார்த்து நீங்க சொல்லணும், உன் குழந்தைக்கு முதல் சூனிய வைக்கிற ஆளே நீ தான். என்னங்க? சூனியம் எப்படிங்க வைக்கிறாங்க? மைய தடவி அப்படிதானே வைக்கிறாங்க. நீங்க யாரும் வச்சது இல்லையா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. மைய தடவி தான் என்ன பண்றாங்களா? அப்ப நல்லா கவனிங்க. உங்க பிள்ளைங்களுக்கு மைய தடவி, ஐயோ கண்ணு பற்ற கூடாதுன்னு எதையாவது ஒன்று தடவி வைக்கிறீங்கன்னா உங்க பிள்ளைங்களுக்கு நீங்களே என்ன பண்றீங்க? அல்லேலூயா.
ஐயா, இந்த வசனத்தை பின்பற்ற ஆரம்பித்த பின்பு எனக்குள்ள இருக்கிற ஜென்ம சுபாவத்தை என் ஆவியானவர் மாற்றி விடுகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் மாற்றி விடுகிறார். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து சாட்சி உள்ளவர்களாய் இருப்பீர்கள். முன்னாடி தூரமாய் இருந்த நான் சாட்சி இல்லாம இருந்தேன். இந்த உலகத்தின் பட்சமாய் ஓடிக்கொண்டிருந்தேன். ஆனா என்றைக்கு இந்த வசனத்தை நான் பற்றி கொள்ள ஆரம்பித்தேனோ, முன்பு இருந்த எல்லா பாரம்பரிய போராட்டங்களும் இந்த ஆவியானவர் என்னிலிருந்து முற்றிலுமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை இன்னும் எனக்குள்ள இருக்கிற அந்த தன்மைகள் மாறாவிட்டால் இந்த மாலை வேளையில நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இன்னும் இந்த சத்திய ஆவியானவருக்கு நான் இடம் கொடுக்கவில்லை. கவனிக்கிறீங்களா? ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவர் மாம்ச தன்மைகளை மாற்றுகிறார் தெரியுமா? இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து வசனம் சொல்லுகிறது. யோவான் 16வது அதிகாரம் 13, 14 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, சத்திய ஆவியாகி அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தாம் சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். எப்படியாங்க ஆவியானவர்? ஆவியானவருக்கு பேரு என்ன பேருங்க? நல்லா சொல்லுங்க எல்லாரும், என்ன பேரு? சத்திய ஆவியாகி அவர் வரும் பொழுது என்ன எதுக்குள்ள நடத்துவாரா? சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். அவர் எப்படி பேச மாட்டாரா? நல்லா உங்க பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆவியானவர் சுயமாய் பேசவே மாட்டார். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்ல விரும்புகிறது என்றால், இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ண மாட்டாரா? சுயமாய் பேசவே மாட்டார். இந்த ஆவியானவருக்கு சுயம் பிடிக்கவே பிடிக்காது. அல்லேலூயா. இந்த சுயத்தின் அனுபவத்தை மாற்றுகிறவர் தான் ஆவியானவர். கவனிக்கிறீங்களா? இந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்கள்? சுயத்தின் அனுபவத்தை மாற்றுகிறவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் அவரும் திருத்துவத்தில் ஒன்றான மெய் தெய்வம். ஆனா இந்த ஆவியானவருக்கு இருக்கிற கேரக்டரே எப்படி தெரியுமா? சுயமா பேசவே மாட்டாரா. தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு என்ன பண்ணுவார்? அறிவிப்பார். 14வது வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் யாரை மகிமைப்படுத்துவாரா? இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார். இயேசு கிறிஸ்து தான் சொல்லுகிறார், அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். இப்ப இந்த இயேசுவானவர் யாருன்னு கால வேளையில நான் சொன்னேன். அவர் தான் வார்த்தையானவர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இப்ப இந்த வார்த்தையானவரிடத்திலிருந்து தான் ஆவியானவர் எடுத்து நம்மளுக்கு என்ன பண்றாரா? அறிவிக்கிறார். அவர் சுயமா எதையுமே பேசுறது கிடையாது. இந்த சத்தியம் என்ன சொல்லுகிறதோ அதன்படியே ஆவியானவர் செய்கிறார். அப்ப அந்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற சபையாகிய நாம், காரணம் ஆவியானவர் தான் மெய்ப்பர்களையும் கண்காணிகளையும் ஏற்படுத்துகிறாரா. அப்ப இந்த ஆவியானவர் தான் இன்றைக்கு இந்த புதிய ஏற்பாட்டின் சபையை நடத்தி செல்லுகிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற சபையாகிய நாம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிற சுயத்தின் அனுபவங்களை நாம் கலைத்து எறியாவிட்டால் நமக்குள்ள இருக்கிற ஜென்ம ஸ்வாபம் அப்படியே தான் இருக்கும். ஆவிக்குரிய காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு நம்மை பைத்தியமாகவே வைத்திருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு ஜென்ம ஸ்வாப கிரியைகள் நம்மிலே முற்றிலுமாய் மாற வேண்டும் என்றால் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மீது அக்கினியாய் வந்து இறங்குகிறதற்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது நம்மிலே இருக்கிற ஜென்ம சுபாவ கிரியைகளை தேவன் முற்றிலுமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். எனக்குள்ள ஒரு ஜென்ம சுபாவம் இருந்தது. என்னை யாராவது கொஞ்சம் ஏதாவது ஒன்று சொல்லிட்டா போதும், நான் என்னை அப்படியே ரொம்ப குவாரண்டைன் பண்ணிப்பேன், தனிமைப்படுத்திப்பேன். எங்காவது தனியாப்பா உட்காந்து ஜாம் பண்ணுவேன், இல்லைன்னா அழுவேன். எனக்கு ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் வார்த்தை போதும்,
நான் அப்படியே படுத்த படுக்கை ஆயிடுவேன், என்னால் எழும்பவே முடியாது. அவ்வளவுதான் நான் என் வாழ்க்கை அப்படின்றதாக எவ்வளவு நான் யோசித்த நாட்கள் உண்டு. ஆனால் என்றைக்கு ஆண்டவருடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்னை நிறைக்க ஆரம்பித்ததோ, ஆண்டவர் ஒரு நதியை போல நான் ஓடிக்கொண்டே இருக்க தேவன் எனக்கு தயவு செய்தார். ஒரு நதி உண்டு, அந்த நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அது சந்தோஷிப்பிக்கும் அல்லவா. அந்த பரிசுத்த நதியாகிய ஆவியானவர் என்னை ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நிற்காம நான் தொடர்ந்து ஓடுவதற்கு இந்நாள் வரைக்கும் என்னை பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். எனக்குள்ள இருந்த ஜென்ம சுபாவம், என்னை யாருன்னா டிஸ்கரேஜா பேசினா ரொம்ப அமைதியாடுவேன், எங்குமே வெளியில கூட நான் வரமாட்டேன். ஆனா இன்னைக்கு இந்த ஊழியத்தின் பாதையில எத்தனையோ கண்கள் என்னை பார்க்கிறது, சில போராமையின் கண்களும் பார்க்கிறது. என்னை குறித்து தேவையில்லாத அவதூறுகளை பேசுகிற மனிதர்கள் கூட இருக்கிறாங்க. நான் செய்யாத குற்றத்தை இவன் என்ன எதுவுமே பேக்ரவுண்டே இல்லாம இவ்வளவு வேகமா வளருகிறான் என்று சொல்லி சும்மா காரணமே இல்லாம என் மேல அவதூறு பரப்புறவங்க கூட இருக்கிறாங்க. நான் ஒரு நாள் அதை காதலை இப்ப வாங்குறதே கிடையாது. எதுவும் என்னை டிஸ்கரேஜ் பண்றதும் கிடையாது. அவருக்காக உற்சாகமா ஓடிக்கொண்டே இருப்பதற்கு அந்த ஆவியின் பலன் என்னை உந்தி தள்ளி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பாட்டு பாடுற ஆள் தான், ஆனாலும் பாட்டுக்கு கொஞ்ச நேரம் தான் இடம் கொடுப்பேன். மிச்ச நேரம் எல்லாம் வசனத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பேன். போற இடத்துல எல்லாம் ஆவியானவரை பத்தி அதிகமா பிரசங்கம் பண்ணிட்டு வருவேன். ஆவியின் அபிஷேகத்தை குறிச்சு பிரசங்கம் பண்ணிட்டு வருவேன். ஆனா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். அங்க இருக்கிற பாஸ்டர் ஊழியம் முடிஞ்ச பிறகு, பாஸ்டர் நீங்க இவ்வளவு ஆவியில நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்க, வசனத்தை இவ்வளவு வைராக்கியமா பிரசங்கம் பண்றீங்க, காம்ப்ரமைஸே இல்லாம நீங்க பேசுறீங்க, ஆனா உங்களை குறிச்சு நான் கேட்டதெல்லாம் வேற பாஸ்டர், உங்களுக்கு ஆவியானவர் மேல நம்பிக்கையே கிடையாதுன்னு என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு. நீங்க அந்நிய பாஷையே பேச மாட்டீங்கன்னு ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு. நீங்க பாட்டே பாடிக்கிட்ட கிடப்பீங்க, பிரசங்கமே பண்ண மாட்டீங்கன்னு ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு எனக்கு பக்குன்னு ஆச்சு. நம்ம சாதாரணமா அமைதியா ஓடுனாலும் நம்மளை குறிச்சு யாராவது ஒருத்தர் என்ன பண்றாங்க, எதையாவது ஒரு பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், ஒருவேளை உங்களுக்குள்ள இருக்கிற ஜென்ம சுபாவம் தாழ்வு மனப்பான்மையா இருக்கலாம். யாராவது ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா போதும், சில பேர் சர்ச்சை கூட கட்டடிச்சிடுவாங்க. சர்ச்சில் ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும். ஏன்னா பலதரப்பட்ட குடும்பங்களாக நம்ம வந்துகிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம விரும்புற மாதிரி நிறைய என்ன பண்ணாது, நடக்காது. அப்போ இங்க பலதரப்பட்ட குடும்பங்களாக வந்திருக்கும் பொழுது நீங்க நினைக்கிற மாதிரி நிறைய இங்க என்ன பண்ணாது, நடக்காது. ஏதாவது உங்க கண்ணுக்கு பார்த்துட்டு உங்க மனசுக்கு லைட்டா இடிச்ச உடனே இனிமேல் நான் அந்த சர்ச்சைக்கு என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். அதுக்கு நான் இன்னும் பக்கத்துல என்ன இருக்கு, வேற ஒரு சர்ச் இருக்கு, அங்க போயிடுறேன் அப்படின்னு யோசிக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. சின்னதா லைட்டா எதனா ஒன்று நடந்தாலே போதும். அதுதான் என்னங்க நம்ம ஜென்ம சுபாவம். யாராவது உங்களை எதையாவது சொல்லிட்டா உங்களால நிம்மதியா தூங்க முடியுமா? ஆனா உங்க வசனம் என்ன சொல்றது, சத்துருக்களை என்ன பண்ணணுமா, சிநேகிக்கணும். உங்க பகைக்கிறவர்களுக்காக என்ன பண்ணணுமா, ஜெபம் பண்ணணும். பண்றீங்களா? உங்க சத்துருக்களை சிநேகிக்கிறீங்களா? இங்க முக்கியமானது என்னன்னா சத்துருக்களை சிநேகிக்கணும். வசனம் சொல்லிருச்சு, நம்ம வீட்டாரே நமக்கு என்னவா. அல்லேலூயா. சில பேருக்கு வீட்டுக்காரர் தான் சத்துரு, சில பேருக்கு மனைவி தான் சத்துரு. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆண்டவர் சொல்லிட்டாரு வீட்டாரெல்லாம் என்னது சத்துரு. ஆனா அதே ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறாரு அந்த சத்துருவை சிநேகி. ஆனா அந்த வசனம் மட்டும் நமக்கு ஞாபகத்துக்கு வராது. வீட்டார் சத்துருன்னு சொல்லிட்டாரு, அதனால போய் இந்த சத்துருவை போய் நான் கல்யாணம் பண்ணிட்டேன். லேலூயா. நீங்க பாதி பேர் வீட்டுக்குள்ள என்ன நடக்குது, இப்படிப்பட்ட சம்பவங்கள் தான் நடக்குது. ஐயா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன். இன்னைக்கு இந்த நாட்களில உங்க வீட்டில் இருக்கிறவங்களை கூட நீங்க சத்துருவா எண்ணலாம். பாதி பேருக்கு அவங்க மாமியார் தான் சத்துரு. லேலூயா.
மைண்ட் வாய்ஸ்ன்னு வேற டப்புன்னு திரும்பி பார்க்குறாங்க. அல்லேலூயா, கவனிக்கிறீங்களா? இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுவேன், நம்முடைய ஜென்ம சுபாவம் இருக்குது தெரியுமா? இது ஆவிக்கேற்ற பிரகாரமாக என்னை முன்னேறவே விடாது. இன்றைக்கு இத்தனை வருட கிறிஸ்துவ வாழ்க்கையில என்னால முன்னேற்றத்தை காண முடியவில்லை. நான் முடங்கியே கிடக்கிறேன். நீங்க அப்படியே நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மோசேயோட வாழ்க்கையில இருந்து நான் அழகா உங்களுக்கு சொல்றேன். மோசே முன்னாடி அரண்மனைக்குள்ள இருந்தார். அரண்மனைக்குள்ள இருந்தப்போ அவர் ஒரு காரியத்தை செஞ்ச பிறகு அதில் மாட்டிக்கிட்டு வெளியில் அது தெரிஞ்ச பிறகு அப்படியே தப்பிச்சு என்ன பண்றார்? வனாந்திரத்துக்கு ஓடி வர்றார். வனாந்திரத்துல இருக்கும் பொழுதுதான் அவர் ஒரு இடத்துல போய் தஞ்சம் புகுது. அங்க எத்திரோ என்கிறவருடைய அவருக்கு கீழே இருந்து அவர் ஒரு ஆசாரியர். அந்த ஆசாரியருக்கு கீழே இருந்து அவருடைய மகளையே திருமணம் பண்ணி 40 வருட கால வனாந்திரத்துல சஞ்சரித்து கொண்டிருந்தார். இப்போ உங்களை பார்த்து நான் சொல்றேன், எகிப்து ஒரு அடிமைத்தனத்தின் வீடு. அந்த அடிமைத்தனத்தின் வீட்டில இருந்த இந்த மோசேவை ஆண்டவர் வனாந்திரத்துக்கு கொண்டு வந்தார். வனாந்திரம் கொண்டு வந்து ஒரு ஆசாரியனுக்கு கீழே அவன் வளரும்படியா தேவன் தயை செய்தார். அல்லேலூயா. இப்ப நீங்க எல்லாம் உலகம் என்கிற எகிப்துல அடிமைகளாக இருந்து ஆண்டவருடைய திருவசனத்தை கேட்டு கிருபையினால விசுவாசம் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த சபை தான் ஒரு வனாந்தரம்னு வச்சுக்கோங்க. இந்த சபையில வெறும் இந்த பில்டிங்கை நான் சொல்லல, உலகளாவிய காரியத்தை சொல்லுகிறேன். நாம எல்லாம் சபையா இருக்கிறோம் இல்லையா? தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம். இப்ப நாம இதுல அப்படியே உலாவிக்கிட்டு இருக்கிறோம். இங்க ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசாரியனை கொடுத்து அவருக்கு கீழே வளரும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ எகிப்துல இருந்து உலகத்துல இருந்து வந்த நீங்க இப்ப இந்த வனாந்தரத்துல இப்போ ஒரு ஆசாரியனுக்கு கீழே என்ன பண்றீங்க? வளர்றீங்களா வளரலையா? ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப இருக்கிற நீங்க இப்போ ஆசாரியனுக்கு கீழே கரெக்டா வளர்ந்து அவர் காட்டுகிற பாதையில இப்ப வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன பண்ணாரா? அவனை வனாந்தரத்தின் பின்புறத்துல ஆடுகளை என்ன பண்ணாரா? ஓட்டிட்டு வர வச்சாரா? வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இப்ப இந்த வேத வசனத்திலிருந்து ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நீங்க தரிசனத்தை காணும்படியாக, நீங்க பர்வதம் மட்டும் கடந்து வரும்படியாக உங்கள் வழிகளில் இருந்து உங்களுக்கு விருப்பமான ரூட்ல இருந்து ஆண்டவர் உங்களை மாத்தி இப்போ இந்த முச்செடியை காணும்படியாக உங்களுடைய வழியை மாற்றி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு காலையில கூட நான் சொன்னேன், அவருடைய இஷ்டத்துக்கு நீங்க விட்டு கொடுத்தா, நேற்று மாலை வேலைன்னு சொன்ன அவருடைய விருப்பத்துக்கு விட்டு கொடுத்தா ஆண்டவர் உங்க வாழ்க்கை என்ன பண்ணிடுவாரு? அலங்காரமாய் மாற்றிடுவாருன்னு சொன்னேன். இப்போ அவருடைய யூசுவல் ரூட்ல இருந்து இப்போ வனாந்தரத்துக்கு பின்புறமா யார் வரா? மோசே கடந்து வர. இப்ப வனாந்தரத்துல அவருடைய வார்த்தையை கேட்டு பின்பற்றி வருகிற மோசே தரிசனத்தை தனக்கு காண்பித்து கொடுக்கிற முச்செடியின் அண்டையில வந்து தரிசனத்தை பெற்று இப்ப திரும்பவும் எங்க போறாரு? எகிப்துக்குள்ள அடிமைத்தன வீட்டுக்குள்ள போயிட்டு அங்க அடிமைகளா இருக்கிற உலகத்தின் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிற சிலரை என்ன பண்றாரு? பலரை என்ன பண்றாரு? லட்சங்களை என்ன பண்றாரு? கானானுக்குள்ள, நித்திய கானானுக்குள்ள கொண்டு செல்லுகிற ஒரு மோட்ச பிரயாணத்தின் அனுபவத்திற்கு மோசே சிலரை நடத்தி செல்லுகிறார். இன்னைக்கு அந்த வாழ்க்கை தான் நமக்குள்ள வேணும். அல்லேலூயா. உலகத்திலிருந்து வெளியில வந்து வனாந்தரமாகிய சபைக்குள்ள ஆசாரியனுக்கு கீழே வசனத்தை கற்றுக்கொண்டு இன்னைக்கு ஆண்டவர் காட்டுகிற பாதையில சென்று தரிசனத்தை பெறுகிற பாத்திரங்களாக நீங்கள் இருந்து தரிசனத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய அழைப்பையும் பெற்றுக்கொண்டு ரிட்டன் எகிப்துக்குள்ள போயிட்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செஞ்சு பாதி பேர் எங்க கூட்டு போயிருக்கணும்? கானானுக்கு கூட்டு போயிருக்கணும். இன்னைக்கு நீங்க உங்களை குறிச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாம் எகிப்தாகிய உலகத்திலிருந்து எங்க வந்திருக்கிறோம்?
ஆலயமாகிய வனாந்தரத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இங்க யாருக்கு கீழே வசனத்தை கேட்கிறோம்? ஆசாரியனுக்கு கீழே என்ன பண்றோம்? வசனத்தை கேட்கிறோம். இப்ப வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க தரிசனத்தை பெற்றுக்கொண்டு இல்லைன்னா ஆண்டவருடைய வழிகளிலே நடந்து, இந்த உலக பாதை உனக்கு வேண்டாம், உன்னுடைய ஜென்ம சுபாவத்தின் பாதையில நீ நடப்பாயான நீ தோற்று போவாய், என்னுடைய வழிகளிலே நட, நீ யூசுவலா கடந்து போகிற பாதையில போகாம வனாந்தரத்தின் பின்புறமா ஆடுகளை ஓட்டுன்னு சொல்லி ஆண்டவர் டைரக்ட் பண்ணார் இல்லையா? அந்த வசனத்தின் பிரகாரம் நடந்து நான் தரிசனத்தை பெறுகிற பர்வதத்திற்கு வந்து அந்த பர்வதத்தில் தரிசனத்தை பெற்றுக்கொண்டு தரிசனம் நிறைந்த பாத்திரமாய் இன்றைக்கு என்னை சுற்றிலும் இருக்கிற என் ஜனங்களுக்கு நடுவில் நான் போய் அவர்களை விடுதலையாக்கி இன்றைக்கு ஆலயத்திற்குள்ளே கொண்டு வந்திருக்க வேண்டும். இந்த மோட்ச பிரயாணத்துக்கு பிரயாணம் பண்ணுகிற கானானின் பிரயாணத்திற்கு கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் அன்பின் தேவ ஜனமே, எகிப்தை விட்டுட்டு இன்னைக்கு வனாந்தரமாகி ஆலயத்துக்குள்ள வந்துட்டீங்க. ஆசாரியனுக்கு கீழே வசனம் கேட்கிறீங்க. எத்தனை பேர் இந்த இடத்தை விட்டு தரிசனத்தை பெற்று இன்னைக்கு உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை மீட்கும் பொருட்டு சாட்சி உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள்? சாட்சி உள்ள ஜனமாய் எத்தனை பேர் இன்றைக்கு ஆலயத்தின் நடுவில் இருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பேதுருவும் அப்போஸ்தலர்களும் வெளியிலே கடந்து போய் சாட்சி உள்ளவர்களாய் நின்றதை போல நம்மிலே எத்தனை பேர் சாட்சி கொடுக்கிறோம்? இன்னைக்கு யாராவது தைரியமா சொல்ல முடியுமா, என்னால ஒரு விசுவாசி இந்த சபைக்குள்ள இருக்கிறாங்கன்னு? என்னால ஒரு விசுவாசி இந்த சபைக்குள்ள இருக்கிறாங்கன்னு உங்களால தைரியமா சொல்ல முடியுமா? இன்னைக்கு நாமும் ஆயத்தப்பட முடியவில்லை, நம்முடைய குடும்பத்தையும் ஆதாயப்படுத்த முடியவில்லை. கவனிக்கிறீங்களா? சபைக்கு இருக்கிற முக்கியமான பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா? நானும் போற இடத்துல எல்லாம் பார்த்துட்டேன், ஊரையே கூட ஆதாயப்படுத்திடுவோம், ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்களை ஆதாயப்படுத்தவே முடியாது. என் சர்ச்சை எப்படி தெரியுமா? செவுத்துல ஒரு ஓட்டை போட்டா பக்கத்து வீட்டை பார்த்துடலாம், அவ்வளோ ஒட்டி இருக்கும். ஆனா இன்று வரையிலும் என் சபையால அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களை ரட்சிப்பை நடத்தவே முடியல. சத்தம் வெளியில கேட்குமான்னு தெரியல. நானும் உள்ள வந்து பார்த்தேன், மேல நடந்து பிரேயர் பண்ணும்போது பார்த்தேன், நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஆர்எஸ்எஸ் கொடி இருக்குது, பிஜேபி கொடி பறக்குது. நமக்கு முன்னாடி ஆண்டவர் வச்சிருக்கிற சேலஞ்ச். சில பேர் ஆண்டவர் அப்படிதான் வச்சிருப்பாரு, அப்பதான் நம்ம ஒழுங்கா உட்காந்து ஜாம் பண்ணுவோம். யாராவது ஒருத்தங்க டார்ச்சர் கொடுக்கறதுக்குன்னே நீங்க நினைக்கிறீங்களா வீட்டாரே சத்துருன்னு? சத்துரு இருந்தாதான் நீங்க ஒழுங்கா ஜெபம் பண்ணுவீங்க. அல்லேலூயா. சத்துருவை தானே நம்ம பகைப்போம். அப்ப பகைக்கிறவங்களுக்காக என்ன பண்ணணுமா? ஜெபம் பண்ணணுமா? அப்போ உங்க வீட்டுல நீங்க அப்படியே டெரரா பாக்குறீங்க தெரியுமா? வீட்டுல எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பெரிய சத்துருவே இவர் தான். உங்க கணவனாரையோ மனைவியோ மாமியாரையோ மருமகளையோ இல்ல வேற யாரையோ நீங்க பாக்குறீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால என்ன பண்ணுவேன்? அபிஷேகம் பண்ணுவேன். சத்துருக்களை ஏன் ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா, என்னுடைய அபிஷேகத்தின் தன்மை நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்க வேண்டும். சபைக்குள்ள இருக்கிற அபிஷேக நதி இன்னும் வேகம் எடுக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சிலர் அப்படி வச்சிருக்கிற. நீங்க நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், ஏன் நல்லா கவனிச்சு பாருங்க. அன்னைக்கு அந்த எதிரைய சகோதரர்கள் மோசேவை பார்த்து, என் மேல உன்னை அதிகாரியை வச்சது யாரு? அந்த எகிப்தியனை கொன்னது போல எங்களையும் கொல்ல பாக்குறையான்னு சொல்லி அவன் சொந்த ஜனமே அவனை பார்த்து கேள்வி கேட்கறனா அவன் வனாந்திரத்துக்கும் வந்திருக்க மாட்டான். ஒரு ஆசாரியனுக்கு கீழே வளர்ந்திருக்கவும் மாட்டான். அவன் தரிசனத்தை பெற்றிருக்கவும் மாட்டான். திரும்பியும் வந்து அவங்களை மீட்டிருக்கவும் மாட்டான். அல்லேலூயா. நம்முடைய சொந்த ஜனத்தை தான் கர்த்தர் நமக்கு சத்ருவா வைப்பார். கவனிக்கிறீங்களா? எதனால தெரியுமா? நீங்க அவரை தேடும்படி.
உங்க ஜென்ம சுபாவத்தை உடைப்பார் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா. உங்களுக்கு கிட்ட இருக்கிற சில சுபாவங்களை, சில நேச்சுரல் தன்மைகளை ஆண்டவர் உடைச்சே ஆகும். கவனிக்கிறீங்களா? அதை உடையாம மாற்றம் வரவே வராது. நீங்க நான் உங்களை பார்த்து அன்பாய் பட்சமாய் கேட்கிறேன், உங்கள் சுபாவம் மாறும். சுபாவ மாற்றம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியும். இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நன்மையும் பரிபூர்ணம் அவருடைய பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்தறியணும். அவருக்கு பிடிச்சதை செய்யறதுக்கு தான் தேவன் இந்த சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கிற பிள்ளைகளை நம்மளை வச்சிருக்கிறார். காலையில கூட உங்களுக்கு ஒரு வசனத்தை காமிச்சு கொடுத்தேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் என்னவா இருக்கிறானாங்க? பொய்யனா இருக்கிறான். அவங்கிட்ட என்ன இல்லையா? நல்லா சொல்லுங்க, அவங்கிட்ட என்ன இல்லையா? கவனிக்கிறீங்களா? ஆவியானவருடைய கேரக்டர் என்னன்னு நான் சொன்னேன். அவர் சக்தி ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். அவர் சுயமா என்ன பண்ண மாட்டாரா? பேசவே மாட்டார். இப்ப நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். உங்களுக்குள்ள யார் கேரக்டர் இருக்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். அல்லேலூயா. ஆவிக்குரிய கேரக்டர் உடையவங்களை நம்ம என்ன பண்ணணும்? இருக்கணும். அதுக்காக தான் ஆண்டவர் நம்மள ஆவிக்குரியவங்களா வச்சிருக்கிறார். கவனிக்கிறீங்களா? ஆனா வேதம் சொல்லுகிறது, நீங்க அப்படியே யோவான் 8ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோவான் 8:44 வாசிங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய். நல்லா கவனிங்க. இது பிசாசு குறிச்சு ஆண்டவர் சொல்றாரு. அவன் கேரக்டர் என்னன்னு ஆண்டவர் சொல்றாரு. நல்லா கவனிங்க. அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்துல இல்லாதபடியால் அவன் சத்தியத்துல என்ன பண்றது இல்லையாங்க? நல்லா கவனிங்க. பிசாசு கிட்ட என்ன இல்லையா? சத்தியமே இல்லையா? சத்தியம் அவனிடத்துல இல்லாதபடினால அவன் என்ன பண்றானா? சத்தியத்துல நிலை நிற்கிறதே கிடையாது. ஆனா ஆவியானோட கேரக்டர் என்னங்க? என்ன வாசிங்க? யோவான் 16:13 என்ன வாசிங்க? சத்திய ஆவியாகி அவர்களுடைய இடத்துல வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ள என்ன பண்ணுவார் அவங்கள? இப்ப ஆவியானோட கேரக்டர் என்ன? பிசாசோட கேரக்டர் என்ன? ஆவியானோட கேரக்டர் அவர் சத்தியத்துல நம்மளை வழிநடத்துகிறவர். அவர் வேற என்னது? சத்திய ஆவியானவர். ஆனா பிசாசு கிட்ட என்ன இல்லையா? சத்தியமே இல்லையா? இப்ப யாருக்கிட்ட சத்தியம் இல்லைன்னு பைபிள் சொல்லுது? அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய வசனத்தின்படி நடக்காதவங்க கிட்ட என்ன இல்லையா? சத்தியம் இல்லை. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, சத்தியம் இல்லாத கேரக்டர் யாருடைய கேரக்டர்? எனக்கு ஆண்டவரை நல்லா தெரியும். நான் பல வருஷம் விசுவாசி. நான் நல்லா பாடுவேன், நான் நல்லா ஆராதனை பண்ணுவேன், நான் ஆண்டவருக்காக ஆயிரங்களை கொடுப்பேன்னு சொல்லியும் அவரோட வசனத்தை கை கொண்டாதவன் கிட்ட என்ன இல்லையா? இது யாரோட கேரக்டருங்க? நீங்க தான் முடிவு பண்ணீங்க உங்ககிட்ட யார் கேரக்டர் இருக்குது. இல்லையா? அப்படி கீழே வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 44வது வசனம். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும் பொழுது என்னத்துல இருந்து பேசுறாங்க? தன் சொந்தத்திலிருந்து பேசுறாங்க. ஆனா சத்திய ஆவியாகி அவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். அவர் தாம் சுயமாய் பேசாமல், தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசாமல், வார்த்தையாகிய கிறிஸ்துவின் இடத்திலிருந்து எடுத்து பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். ஆனா பிசாசு என்ன பண்றானா? தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுறானா. அதனாலதான் ஆவியானவருக்கு சுயம் பிடிக்கவே பிடிக்காது. கவனிக்கிறீங்களா?
சில வேளையில சொந்தத்துக்காக கூட நம்ம ஆண்டவரை விட்டுருவோம். என்ன பண்றவங்க, பிசாசோட கேரக்டர் சொந்தத்திலிருந்து பேசுவானா, தன் சுயத்திலிருந்து பேசுவானா. இன்னைக்கு உங்க சுய ஆசைக்காக, சுய விருப்பங்களுக்காக, சுயத்தின் மனிதர்களுக்காக எத்தனையோ வேலைகள் ஆண்டவருடைய ஆராதனையை கூட கட்டடிச்சுட்டு சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவோம், போயிடும். நீங்கெல்லாம் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். அல்லேலூயா. ஆராதனை கூட வேணாம், ஆண்டவர் வேணாம், உறவு அன்பு போயிடக்கூடாது, உறவு விட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில ஏந்தின பின்பு, இன்னைக்கு எத்தனையோ வேலையில உங்க சொந்தக்காரங்க கோச்சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எத்தனையோ கோயில் குளம் வரைக்கும் ஏறி இருப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, ஆனா உங்க வீட்டுல உறவினர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. இப்ப அவங்க வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா கோயில்ல நடக்கும், கோயிலுக்கு போய் தானே ஆகணும். சொந்தக்காரங்களுடைய டியூட்டியை செய்யணும்னா போய் தானே ஆகணும். அந்த இடத்துல என்னைக்காவது வைராக்கியம் பாராட்டிருக்கிறீங்களா? நான் ரட்சிக்கப்பட்ட பாத்திரம், என் பாதம் ஒரு நாளும் என்ன பண்ணாது, அங்க படாது, நீ என்ன வேணா அந்த தப்பா எடுத்துக்கோ, அங்க இருந்து வெளியில வந்த பிறகு நான் உன்னை வாழ்த்துறேன், என்னைக்காவது சொல்லியிருக்கிறீங்களா? என்னைக்காவது? எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாரு, எத்தனையோ வாய்ப்புகளை சாத்தியங்களை ஆண்டவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறது. ஜென்ம சுவாபங்களுக்கு நீங்களாகி நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய், ஆவிக்குரிய பிள்ளைகளாய் சாட்சி கொடுப்பதற்கு எத்தனையோ வாய்ப்புகளை தேவன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தும் நீங்கள் வைராக்கியம் பாராட்டி இருக்கிறீர்களா? உங்களுக்குள்ள இருக்கிற சுயம் உங்களை விட்டு போயிருச்சா? தேவ ஜனமே, மாணவர்கள் உங்களை பார்த்து சொல்லுவேன், அந்த அக்கினியாகிய ஆவியானவர் உங்கள் மீது பலமாய் வந்து இறங்குவார் என்றால் உங்களுக்குள்ள இருக்கிற சுயத்தின் தன்மையை அவர் முற்றிலுமாய் மாற்றிவிட அவர் உண்மையின் நீதியமுடையவராய் இருக்கிறார். இந்த ஆவியானோட அபிஷேகம் தாங்க தேவை. ஆனா இன்றும் நான் சொல்லுகிறேன், ஆவிக்குரிய சபையின் அங்கமாய் இருந்த பின்பு இன்னும் உங்க பழைய பழக்க வழக்கம் உங்களை விட்டு போல, உங்க பழைய கேரக்டர் உங்களை விட்டு போல, இன்னும் அதே பிடிவாதம், இன்னும் அதே மார்க்க பேதம், இன்னும் அதே சில இந்த ஜென்ம சுபாவத்தின் இந்த உலகத்தின் வழக்குகளுக்கு இடம் கொடுத்து பைபிளும் கையமா இருந்தாலும் இன்னும் அந்த நம்முடைய ட்ரெடிஷன், நம்முடைய உலக வழக்குகள் சிலவை இன்னும் உங்க வாழ்க்கையில் இருக்குதுன்னா இன்னும் அந்த ஆவியானோட பலனை நீங்கள் தரித்துக் கொள்ளவில்லை என்று அர்த்தம். ஏன்னா அந்த ஆவியானோட பலன் வந்தா, இந்த பலன் எதற்காக தெரியுமா? இந்த உலகத்திற்கு முன்பாக இந்த உலகத்தின் பலன் ஒன்றுமில்லை, இந்த உலகம் என்னை மேற்கொள்ள முடியாது, எந்த மனிதனும் என்னை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி பரலோக பலத்தை கொண்டு மேற்கொள்ளுகிற பிள்ளைகளாய் நாம் வாழுவதற்காக. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷத்துல மேற்கொள்ளுகிறவன் சகலத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறான். இன்னைக்கு மேற்கொள்ளுகிற பாத்திரங்களாக நாம் இருக்கிறோம். ஆங்கிலத்துல ஒரு தேவ மனிதன் அழகாக இப்படிப்பட்ட ஒரு வரியை எழுதினார். Christianity without character is a mere entertainment. உங்க கேரக்டர்ல மாற்றம் இல்லாத ஒரு கிறிஸ்துவம் அது வெறும் ஒரு பொழுதுபோக்கு, அவ்வளவுதான். இன்றைக்கு நான் வேதத்தை கையில் எடுத்த பின்பு என் வாழ்க்கையில மாற்றம் இல்லை, என் நடக்கையில மாற்றம் இல்லை, என் லைஃப் ஸ்டைல்ல ஒரு மாற்றம் இல்லை. நான் பழையசி எப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேனோ இப்படியோ அப்படியே தான் சண்டை போடுறேன். இன்னும் எப்படி நான் அப்படி பழைய ஆளா எப்படி இருந்தேனோ அப்படியே தான் இருக்கிறேன். என் கேரக்டர்ல என்ன வரல, மாற்றமே வரலன்னு சொல்லுவீங்கன்னா இன்னும் இந்த சிரசை, அந்த அபிஷேக தைலம் உங்க மேல இறங்குகிறதுக்கு நீங்க இடம் கொடுக்கவே இல்லை. சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிற தேவன் என்கிட்ட எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், உன் சிரசை மட்டும் என்னிடத்துல கொடு, நீ அமைதியா இரு, நான் உன்னை தைல அபிஷேகத்தை நான் நிரப்பி சத்துருக்களை மேற்கொள்ளும்படியான பலனை நான் உனக்கு கொடுப்பேன், நான் உனக்கு அந்த அபிஷேகத்தை கொடுப்பேன். இன்னைக்கு தேவன் உங்க மேல ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கு பாரம்பரியமா ஓடுறவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். வசனத்தை ஆழமாய் தியானிக்கிற உங்களுக்கும்
பெயரளவாய் வேதத்தை தியானிக்கிறவங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கணும். அல்லேலூயா. ஒருவேளை இன்னும் அதே பழைய கேரக்டர் என்கிட்ட இருக்கு, இன்னும் பழைய அனுபவங்கள் இருக்குது. தேவச்சனமே நல்லா கவனிங்க. ஆண்டவருக்கு பழையசு எப்பவுமே பிடிக்காது. கவனிக்கிறீங்களா? பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அவர் ஒவ்வொரு நாளும் காலை தோறும் என்ன கொடுக்குறாரா? புதிய கிருபையை கொடுக்குறாரு. எதுக்கு கொடுக்குறாரு? பழைய காரியத்தை செய்யறதுக்கு. அதுக்கு பழைய கிருபையை போதுமானது இல்லையா? ஒவ்வொரு நாளும் காலை தோறும் எழுப்பி புதிய கிருபையை கொடுக்கிறாரா? ஒவ்வொரு நாளும் ஒரு புதுமையை நீங்கள் உங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில காணும்படியாகவே கொடுக்கிறார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை. ஆவிக்குரிய குடும்பங்களா இருக்கிற நமக்கு தானே ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசியிருக்கிறாரு. என்ன சொல்றாரு? முந்தினவைகளை என்ன பண்ணக்கூடாதா? பூர்வமானவைகளை என்ன பண்ணக்கூடாதா? இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, பழைச நினைக்காதீங்க, அது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. மெஜாரிட்டி ஆஃப் சகோதரிகள் தான் இருக்கிறீங்க. நான் எங்க அம்மா வாழ்க்கையில ஒண்ணு பார்த்துருக்கிறேன், அதை எல்லா லேடிஸ்க்கும் கனெக்ட் ஆகும் நான் நினைக்கிறேன். நான் ஒரு ஸ்காலர் ஒருத்தர் யூடியூப்ல கூட நீங்க பார்த்துருக்கலாம், ரீல்ஸ்ல கூட பார்த்துருக்கலாம். அவர் சொல்லியிருந்தார், ஆம்பளைங்களுடைய மூளை எப்படி தெரியுமா? பாக்ஸா இருக்குமா. ஏதாவது ஒன்று பேசினா அந்த டாபிக் மட்டும் வெளியில வந்துட்டு டப்புன்னு பேசிட்டு என்ன பண்ணுவாங்களா? அமைதி ஆயிடுவாங்க. ஆனா லேடிஸ் மூளை எப்படி தெரியுமா? அப்படியே வயிறு சுத்தி சுத்தி இருக்கிற மாதிரியா. ஏதாவது ஒன்று கனெக்ஷன் கட் ஆச்சுன்னா கூட மொத்தமே ஸ்பாயில் ஆகிடுமா. ஷார்ட் சர்க்கியூட்னு சொல்றாங்க தெரியுமா? ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சுன்னா கூட பெருசா வெடிக்குமா. கவனிக்கிறீங்களா? எங்க அம்மா எப்படி தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் சண்டை வரும். 23 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை எங்க அம்மா எடுப்பாங்க. அன்னைக்கு என்ன பார்த்து சொன்னீங்க. முந்தினவைகளை என்ன பண்ணக்கூடாது? பூர்வமானவைகளை என்ன பண்ணக்கூடாது? நீ சிந்திக்க கூட வேண்டாம், நினைக்க கூட வேண்டாம். புதிய காரியத்தை நான் செய்கிறேன். மனசாட்சி தொட்டு சொல்லு, இது வரைக்கும் நடந்த சண்டைகளெல்லாம் ஒண்ணு கூட நான் பழைச எடுத்ததே கிடையாதுங்க அப்படின்னு யாருன்னா இருக்கிறீங்களா? பழைசு உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால சண்டை ஓயவே மாட்டேங்குது. உள்ளுக்குள்ள ஓல்டு ஸ்டாக் இன்னும் மைண்டுக்குள்ள அப்படியே இருக்குது. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, இன்னும் சில சண்டை, ஒரு டாபிக் ஒன்று டிராவல் ஆகிட்டே இருக்கும் வீட்டில். அதை மட்டும், அதுதான் மெயின் டிரான்ஸ்ஃபார்மர் ஒயரே அதுவாக தான் இருக்கும். அதை மட்டும் குடிச்சா போதும், குடும்பத்துக்குள்ள கபகபகபகன்னு எரியும் அப்படியே. அந்த பழைய ஒயரை எல்லாத்தையும் இன்னைக்கே கட் பண்ணி விட்டுருங்க. அல்லேலூயா. உங்க ஆண்டவர் சொல்றாரு, அது ஒரு ஜென்ம சுபாவம். பழச நினைச்சுக்கிட்டே இருக்கிறது ஜென்ம சுபாவம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இந்த மாம்சத்தின் அனுபவம் எப்படிப்பட்டதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். மாம்சம் எப்படிப்பட்டது தெரியுமா? நெகட்டிவ மட்டும் பட்டுன்னு குடிச்சிடும். நல்லதெல்லாம் என்ன ஆகாது, ரொம்ப வேகமா நமக்கு மண்டைக்கு ஏறிடவே ஏறாது. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, சில டைம் ஏதோ ஒரு பிரச்சனை உங்க வீட்டில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்க வீட்டுக்கு போன உடனே உங்க வீட்டு வாசல்ல ஒரு எலுமிச்சை பழம் நல்லா குங்குமம் எல்லாம் வச்சு அப்படியே ஒரு மாதிரி வீட்டு வாசலுக்கு நடுவுலேயே இருக்குது. போன உடனே என்ன பண்ணுவீங்க? உடனே ஐயாவுக்கு ஒரு ஃபோன் அடிப்பீங்க. யாரும் எலுமிச்சை பழம் வச்சிருக்காங்க, யாருன்னே எனக்கு தெரியல. சில பேர் கொஞ்சம் வைராக்கியத்தில் ஏசு ரத்தம் ஜெய குழப்ப தேட அது பெருக்கு ஜப தண்ணியை அடி அது மேல அப்படியே ஒரு மாதிரி என்ன பண்ணுவீங்க? வைராக்கியமா இறங்குவீங்க. ஒரு வாரம் கழிச்சு வீட்டில் யாருக்கும் உடம்பு சரியில்லாம போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இயேசு ரத்தம் ஜெயம் மொத்தம் போயிடும்.
ஒருவேளை அதுவா இருக்குமோ, ஒருவேளை எலுமிச்ச பழமா இருக்குமோ. உடனே உங்க மைண்டுக்குள்ள ஒன்று தோணும். என்ன தெரியுமா தோணும்? எனக்கு தெரியும் அவங்க தான் செஞ்சிருப்பாங்க, எனக்கு தெரியும் அவளா தான் இருக்கும், கண்டிப்பா அவளா தான் இருக்கும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த மாம்சம் எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த மாம்சத்தின் சரீரத்துல இருந்துதான் ஆவிக்குரிய பிள்ளைகளா வசனத்தை கேட்கிறோம். அந்த வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லையா, யாக்கோபுக்கு விரோதமான. ஆனா இவங்க தான் சூனியம் வச்சாங்க நம்புற நாம இந்த வசனத்தை நம்பவே மாட்டோம். இந்த வசனத்தை திரும்பி கூட என்ன பண்ண மாட்டோம், பார்க்க மாட்டோம். இந்த வசனத்தை சொல்லி கூட என்ன பண்ண மாட்டோம், ஜெபம் பண்ண மாட்டோம். அதை பார்த்த உடனே பிபி சுகர் எல்லாம் சூட் அவுட் ஆகி கண்டிப்பா இவங்களா தான் இருக்கும்னு சொல்லிட்டு என்னென்னமோ ஜெபம் பண்ணும். சில வேளை நம்ம ஒரு ஜெபம் பண்ணுவோம் தெரியுமா? ஆண்டவரே என்னை ரொம்ப காயப்படுத்துறாங்க, ஆண்டவரே என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, ஆண்டவரே இவங்களை சந்தியும், ஆண்டவரே அவர்களை என்ன பண்ணும், சந்தியும். ஆனா உள்ளுக்குள்ள சந்தியும் என்ற வார்த்தைக்குள்ள என்ன நம்ம ஆழமா இருக்கும், எதையாவது ஒண்ணு செய்யுங்க ஆண்டவர், அப்பதான் நீங்க என் கூட இருக்கிறீங்க நான் நம்புவேன். பார்க்க முடியாத வழிக்கு ஓடணும், அப்பதான் நீங்க என் கூட நான் இருக்கிறீங்கன்னு நான் என்ன பண்ணுவேன். ஐயா நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க சுபாவம் மாறிடுச்சா? உங்க பார்வை மாம்சத்தின் பார்வையில் இருந்து ஆவிக்குரிய பார்வையாய் மாறிவிட்டதா? இந்த ஆவியானோட அபிஷேகம், அந்த அபிஷேக தைலம் உங்க மேல இருக்குமானா ஜென்ம சுபாவங்களை மாற்றி உங்களை அலங்கரித்து சாட்சி உள்ள பிள்ளைகளை உங்களை மாற்றிவிட தேவன் உண்மையும் நீதியுடையவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்தேன். அப்பா எனக்குள்ள இருக்கிற ஜென்ம சுபாவ கிரியைகளை பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய அக்கினியினால சுட்டெரிப்பீரா, பரிசுத்த ஆவியானவர் அக்கினியினால் சுட்டெரிப்பீராகப்பா. அபிஷேக நதி என் மீது பாய்ந்து வருவதாக, அபிஷேக நதி என் மீது பாய்ந்து வருவதாக. கேளுங்க கேளுங்க, எல்லாம் வாய்களை திறந்து கேளுங்க. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரிசுத்தர் 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 பரிசுத்தர், நல்லவர் 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 நல்லவர். ஓ அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தாவே அந்த அபிஷேக நதி, அந்த அக்கினியான ஆவியானோட வல்லமை என் மீது இறங்குவதாக, என்னை சுட்டரிப்பதாக, எனக்குள்ள இருக்கிற ஜென்ம சுபாவ கிரியைகளை தேவ ஆவியானவர் சுட்டரிப்பீராகப்பா. அல்லேலூயா. கேளுங்க 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 ஐயா கேளுங்க. ஓ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஜீசஸ் 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 ஜீசஸ். அல்லேலூயா. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஆமென். ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. கேட்பீங்களா? ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஆமென் ஆமென். ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஆமென். ஆவிசத்தின் எண்ணங்களெல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. ஆமென். ஆவிசத்தின் எண்ணங்களெல்லாம் என்னில் மறைந்து
புதிதாயின தேவ பிள்ளைகளே, உங்க சிந்தைகள், உங்கள் எண்ணங்கள், அவருடைய பேச்சுகள், உங்களுடைய வார்த்தைகள், நடவடிக்கைகள் எல்லாம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் பொது சிருஷ்டியாக இருக்கிறார். பழைய பாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஒழிந்து போவதாக. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஒரு விஷயம் ஆண்டவரே, ஓ மறுரூபப்படுத்துவீராக. ஆமென். ஒரு விஷயம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஓ நீதி செய்கிற இன்னும் நீதி செய்யட்டும். ஆமென், ஆமென். பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம். தேவனுடைய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்டுவார். ஆமென், ஆமென். கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதா, ஆண்டவரே, இந்த இரண்டாவது நாள் கூடி வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ள ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை வெளிப்படுவதாக. ஆண்டவரே, நம்முடைய கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா பாவங்களை மாற்றி, ஜென்ம பாவங்களை மாற்றி பரிசுத்த ஆவியின் வல்லமை ஆண்டவரே நாளுக்கு நாள் ஆண்டவரே கர்த்தாவே உம்மை போல மாறி பேச்சு, வார்த்தைகள், நடவடிக்கைகள் எல்லாம் இயேசுவே உம்மை போல மாறுவார்களாக. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் அப்படியாய் தம்முடைய பிள்ளைகளை நடத்துவாராக. ஆண்டவரே, இந்த கர்த்தாவே நாட்களுக்கு பிற்பாடு தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய முகத்தை பார்த்து ஆண்டவரே உம்மை போல வாழ கிருபை பாராட்டுவீராக. அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா ஆண்டவரே, குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாய் வாழ கிருபை பாராட்டு. கூடி வந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய நாமத்தினால் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவ தயவு இரக்கம் ஒவ்வொருவரை ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, வசனத்தை பேசுகிற நம்முடைய மகனை நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. இன்னும் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா ஆண்டவரே வேதத்தின் சத்தியங்களை ஆண்டவரே கர்த்தாவே தைரியமாய் பிரசங்கிக்கத்தக்கதாய் தேவ தயவு இரக்கத்தை மகன் மேல ஊற்றும்படியாய் சொல்லுகிறோம். அவரை ஊழியர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, திருச்சபை போதகருக்காய் ஆண்டவரே கர்த்தாவே குடும்பத்தாருக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு மாதமும் இப்படிப்பட்ட கூட்டங்களை ஆண்டவரே பாரத்தோடு நடத்துகிற நம்முடைய மகனை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நோக்கத்துக்காக அவர் எந்த முயற்சிகளை எடுக்கிறாரோ அந்த வாஞ்சைகள் விருப்பங்களை நிறைவேற்றும்படியாய் சொல்லுகிறோம். அதற்கான எல்லா கிருபைகளை கட்டளையிடுவீராக, பொருளாதாரத்தை கட்டளையிடுவீராக, சகலத்தை அனுகூலப்படுத்துவீராக. தொடர்ந்து ஆளுகை செய்யும் எங்கள் கிராமத்துக்காய் ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நாளை தினத்தில் கடந்து வருவார்களாக. வந்து சத்தியத்தை கேட்டு ஆண்டவர் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி விடுதலைகளை நன்மைகளை பெற்றுக் கொடுக்கிறவை தான் தாழ்த்துகிற வறுமையாக்குகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, நாங்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். நாத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல காரியங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பும் ஐக்கியமும் ஏற்படுத்தப்படுவது விசேஷம் இந்த நாளில் கலந்து யாவரோடு ஏற்படுத்தப்படுவது மாறாது. ஆமென். அல்லேலூயா.